friends, welcome to Jinu's vlog. இந்த வீடியோல ஒரு சிம்பிளான ரெசிபி தான். ரொம்ப ஈஸியா இருக்கும். சின்ன பிள்ளைங்க கூட இது ட்ரை பண்ணலாம். என்ன பண்ண போறேன்னா chicken 65. அதுக்கு நான் இங்க 1/4 கிலோ chicken எடுத்துர்க்கேன். அந்த chickenல வந்து நல்ல மசாலாலாம் போட்டு மேரினேட் பண்ணி ஒரு 10.5 hours மேல நான் வந்து மேரினேட் பண்ணி வெச்சிருக்கேன். காலையில மேரினேட் பண்ணி வெச்சேன். கழுவி நல்லா மஞ்சள்தூள்லாம் போட்டு கல்லுப்பெல்லாம் போட்டு கழுவிட்டு மேரினேட் பண்ணி வெச்சிருக்கேன். இதுல என்னென்ன மசாலா போட்டுருக்கேன்னா மிளகாத்தூள் வந்து 2 டீஸ்பூன், மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன், சால்ட் வந்து தேவைக்கேற்ப, அப்புறம் வந்து chicken 65 பவுடர் இருக்குல்ல மசாலா அது வந்து 1 டீஸ்பூன், அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன். அது ஏன் காஷ்மீரி சில்லி பவுடர் போடுறேன்னா அது கலர் கொடுக்கும். ஏன்னா மிளகாத்தூளும் போட்டிருக்கேன், பட் இது காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து காரம் அவ்வளோ இருக்காது, அதனால தான் 1 டீஸ்பூன் கலருக்காக கலர் கொடுக்கும் அது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டீஸ்பூன், வினிகர் 1 டீஸ்பூன், இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இது மேரினேட் ஆயிடுச்சு, எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இது வந்து இந்த கடாயில் ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இந்த கடாய் வந்து நான் இரும்பு கடாய் எடுத்திருக்கேன். ஏன் இரும்பு கடாய் எடுத்திருக்கேன்னா இது வந்து நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும், அதுவும் இல்லாமல் நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது. அதாவது இரும்பு கடாயில் செஞ்சால் அயன் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. ஏன்னா இரும்பு கடாய் அவ்வளோ ஹெல்த்துக்கு நல்லது. நம்ம முக்காசி அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இரும்பு கடாயில் தான் சமையலெல்லாம் செய்வாங்க. இப்போல்லாம் அது இரும்பு கடாயை யூஸ் பண்ணுறது இல்லை. ஆனால் நீங்கள் இரும்பு கடாயை எவ்வளோக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ இந்த எண்ணெய் சூடாயிடுச்சு, இது பொரிச்சு எடுத்துடலாம். இது போட்டதுக்கப்புறம் ரொம்ப மிக்ஸ் பண்ணாதீங்க, மசாலாலாம் வந்து எல்லாம் வெளியே வந்துடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிடுங்க. ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரம் வந்து குக் ஆகி ஒரு மாதிரி தீஞ்ச மாதிரி ஆயிரும். அதே மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சுருந்தீங்கன்னா கூட என்ன ஆகும்னா உள்ளே வேகாமல் மேலோட்டமாக மாத்திரம் வெந்திருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உள்ளேயும் வெந்திருக்கும், வெளியும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். சரி, இதை வந்து இப்போ பொரியட்டும், பொரிஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போது இதை நான் திருப்புறேன். ஒரு சைடு வெந்துருச்சு, அடுத்த சைடு திருப்பி போடுறேன். பாருங்கள், இந்த கடாயில் கூட ஒட்டாமல் இருக்குது, கீழெல்லாம் மசாலாலாம் ஒட்டி பிடிக்காமல் இருக்குது. இப்படி தான் பண்ணணும். ஏன்னா நீங்கள் ரொம்ப சிலவங்க வந்து கார்ன்ஃப்ளவர் அப்புறம் வந்து மைதா இதெல்லாம் போட்டு கூட மிக்ஸ் பண்ணி கூட பண்ணுவாங்க. பட் நான் அதெல்லாம் போடல. அதெல்லாம் போட்டால் கொஞ்சம் ரொம்ப ஓவராக மசாலாலாம் ஒட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கும் கடாயில். இது பாருங்கள், அப்படி திருப்பினோன்னா அழகாக திரும்பிடுச்சு. அதே மாதிரி நல்லா வெந்திருக்கு பாருங்கள், இந்த சைடெலாம் வெந்திருக்கு, நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். அது அந்த அந்த கிறிஸ்பினஸ் வரணுன்னா இப்படி தான் இருக்கணும். இப்படி பண்ணிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். நீங்கள் பார்க்குறப்பவே தெரியும். மேலே வந்து பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள், நல்லா கிறிஸ்பாக இருக்குது பாருங்கள். சரி, இந்த பக்கம் இப்போது வெந்து வரட்டும். இந்த chicken 65 ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. இதில் வந்து நான் கார்னிஷ்காக மின்ட் லீவ்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன் சைடில், அதாவது புதினா எல்லாம் வச்சுருக்கேன். அவ்வளோதான். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பபாய்.